குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. ஓகேங்களா? ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2024 செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிடுவாங்கப்பா அண்ணா யூனிவர்சிட்டி சைடில். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்டேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 20 இல்லைனா 21 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் டேபிளை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், பிஆருக்கு ரெகுலரில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைம் டேபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி சைடில் ப்ரிப்ரேஷன் போயின்னு இருக்குப்பா. ஸோ அந்த டைம் டேபிள் எல்லாம் ஸ்லாட் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க இன்னும் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 12. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு 1.5 2 வீக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 3rd வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைம் டேபிளை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அண்ணா யூனிவர்சிட்டி சைடில். ஸோ நவம்பர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நவம்பர் 4th வீக் போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்கப்பா. ஏன்னா டைம் டேபிள் பப்ளிஷ் ஆன பிறகு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 2 to 3 days தான் கேப் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நீங்கள் எப்போவே முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு எக்ஸாம் கிட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷனை ரிவைஸ் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களால் மார்க்ஸும் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களோட ப்ரிப்ரேஷனை 10 days முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். ஓகேங்களா? ஸோ கரண்ட் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அரியர் பேப்பர்ஸ் இருந்தாலும் சரி. ஸோ அரியர் பேப்பர்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட்ஸை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங், ஃபார்னூன் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷனில் கூட நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் கிட்டத்தில் ஈஸியாக இருக்கும். ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? உங்களோட டைம் டேபிள் இன்னும் ஒரு 10 to 15 days பப்ளிஷ் ஆயிரும். ஓகேங்களா? அஃபிஷியலாக யூனிவர்சிட்டி சைடில் டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ண பிறகு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.